அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த தர்மசாஸ்தாவினுடைய அற்புதமான கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பில் எப்படியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கு நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் தான் பிரதானம். இந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் ரயில் பெட்டி மாதிரி, இன்ஜின் மாதிரி, இந்த இன்ஜினை வச்சு தான் என்ன பண்ணுறவங்க மீதி இருக்கக்கூடிய 11 பாவங்களும் இயங்கும். அதே போல் தான் ஒருத்தருடைய வெற்றிக்கு பிரகாரம் முதல்ல மூலதனமாக இருக்கிறது யார் அப்படின்னா கேப்டன். ஓகேங்களா? அந்த கேப்டனுடைய ஜாதக அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தொடர்புகள், அந்த நாள் அன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சாரம், இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை கொடுத்தால் அவர்கள் வந்து அன்றைக்கி வெற்றியாளராக மாறுவாங்க. ஓகேங்களா? சில நேரங்களில் கேப்டன் இல்லாத நேரங்களில் துணை கேப்டன் வந்து கேப்டனாக மாறி செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இதுவும் அப்போ இந்த பிரசன்ன ரீதியாக நம்ம வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, லக்னம் எதுவோ அதுதான் கேப்டனோட அமைப்பு. ஓகேங்களா? இந்த கேப்டனா அந்த கேப்டனா, அதாவது கேப்டன் ஏ அப்படின்றது ஒரு டீம், கேப்டன் பி அப்படிங்கிறது இன்னொரு டீம். ஓகேங்களா? இந்த 2 டீமில் லக்னம் வந்து யாருக்கு முழுமையாக ரொம்ப சென்சிட்டிவாக சூப்பராக வேலை செய்யுது, ஓகேங்களா, அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அதில் யாருக்கு அதிகமான டாமினேஷன் இருக்குதோ அதன் அடிப்படையில் வந்து முதல்ல வந்து அந்த நாளில் வந்து சப்போர்ட்டர்ஸ், அந்த நாளுக்கான கிரக ரீதியாக அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் வந்து எந்த கேப்டனுக்கு நல்லா இருக்குன்ற விஷயங்களை முதல்ல நாங்கள் ஆய்வு பண்ணி எடுத்துக்குவோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் பிரசனத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த வகுப்பில் பார்க்குறோம். வகுப்பில் அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி வழங்கக்கூடிய இந்த கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்கோர். இந்த மேட்ச் வந்து நிறைய மேட்ச் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அந்த மேட்ச் வந்து ஒன்றுமே இல்லாமல் என்னடா ஒரு 150 ரன் தான் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில மேட்ச் தவிர்க்க முடியாத மேட்ச்சில் 250 அடிக்கிறத மேட்செல்லாம் இருக்குது. ஸோ எப்போ 240 அடித்தாங்க, 250 அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி மேட்செல்லாம் இருக்கும். அப்போ இன்றைக்கி மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இன்ட்ரெஸ்ட் இருக்காதான்னு ஒரு கிரிக்கெட்டில் சொல்ல முடியுமா, ஒரு ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா 100% ஜோதிடத்தால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அந்த லக்னாதிபதியை வைத்துக்கொண்டு நிறைய இன்றைக்கி அப்ராக்சிமேட் ஸ்கோர் எவ்வளோ வரும், எந்த மாதிரியான அமைப்பு வரும்ன்ற விஷயங்களை சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். நாங்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணுறோம். ஏன்னா இப்போ என்னுடைய லெவல் என்னென்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எந்த லெவலில் இருக்கேன், அதே மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூவில் இருக்கிற நபர் வந்து எப்படி இருக்கார், அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, இது வந்து நம்மளுடைய லக்னத்துடைய பிரதிபலிப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் அந்த மேட்சுக்கு உண்டான பிரதிபலிப்புன்னு ஒன்று இருக்குது. அதை கெஸ் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பிரசன்ன வித்தகராக மாற முடியும். அது கிரிக்கெட் பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் அற்புதமாக சொல்ல முடியும். அதை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி வழங்கக்கூடிய கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பு மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய 5ஆம் தேதி 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு ஒரு நாள் வகுப்பாக ஈரோட்டில் நடக்க இருக்குது. ஸோ இந்த வகுப்பு நேரடியாகவும் ஜூம் மூலியமாகவும் நடக்குது. இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நிறைய பேர் கிரிக்கெட் ப்ரொடக்ஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. இது வரைக்கும் கேள்வியாளராக இருந்த நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லக்கூடிய இடத்துல வர போகிறீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இவங்க தாங்க ஜெயிப்பாங்க போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் இந்த வகுப்பில் அற்புதமாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி பவுலர் நல்லா பண்ணுவாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி பேட்ஸ்மேன் நல்லா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஆய்வுகள் தேவை, சும்மா சொல்ல முடியாது. இது குருட்டு மனப்பாடத்தில் அடிக்கிறது கிடையாது. அதாவது என்னுடைய அனுபவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100க்கு 100% இல்லை. ஏன் அப்படின்னா இதை வந்து அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா எங்கேயோ நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் கண்ணுக்கு தெரியாத நபர்கள், ஓகேங்களா, அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆடுறாங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையும் கிரகத்தை மட்டுமே நம்பி யார் ஆடுவாங்க யார் ஆட மாட்டாங்கிறத கெஸ் பண்ணி ஒரு சொல்கிறோம் அப்படின்னா இதில் 80% வரதே பெரிய விஷயம். ஸோ 80% ரிசல்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக இது எல்லோரும் பெறணுன்றதுக்காக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய மெசேஜில் பாதி கிரிக்கெட் வகுப்பு எப்போ எடுப்பீங்கன்னு தான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம மாணவர்களுக்கு நம்ம தரணுன்றதுக்காக இந்த வகுப்பை நம்ம எடுக்கிறோம். ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க. நிச்சயமாக இந்த வகுப்பு அடுத்த முறை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? மாணவர்களுக்காக மட்டும்தான் இந்த வகுப்பு எடுக்கிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பு
மிக பிரம்மாண்டமாக ஈரோட்டில் 5ஆம் தேதி அன்னைக்கு 5 ஏப்ரல் நடக்க இருக்குது. ஸோ இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பவுலர் யார் இன்றைக்கி பெஸ்ட் பவுலராக இருப்பாங்க, இன்றைக்கி இந்த பிளேயர்ஸ் ஆனால் தான் வெற்றி, இந்த பிளேயர்ஸ் வரவே கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் யார் அப்படின்ற விஷயங்கள் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா, சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகேங்களா. நடந்து முடிந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணிச்சு. இங்கிலாந்து செமிஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா 100% இந்தியா தோல்வி. ஓகேங்களா. அன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, கிரக சூழ்நிலையை நான் முன்னாடியே கணிச்சு போட்டுட்டேன், முகநூலில் இருக்குது. அதை வேணும்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு இதில் பார்க்குறேன், கம்யூனிட்டியில் வைக்க சொல்கிறேன் நான். ஓகேங்களா. இங்கிலாந்து டாஸ் வின் செய்து 2ஆம் பேட்டிங் எடுக்கும், இந்தியா முதல் பேட்டிங் எடுத்து வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய இதாக இருந்துச்சு. இது எல்லாம் எங்களுடைய பிரசன்னத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி மேட்ச்சுக்கும் அப்படி தான் போட்டிருந்தோம். இது ஒவ்வொரு ஐபிஎலுக்கும் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா. இந்த ஐபிஎல் இந்த சிவப்பு சட்டக்காரன் தான் இந்த தடவை வந்து ஐபிஎல் வாங்குவான்ட்டு போன தடவை ஐபிஎலுக்கு நம்ம போட்டிருந்தோம். சிவப்பு சட்டை தான் பெங்களூரு, சிவப்பு சட்டை தான் ஹைதராபாத். இந்த 2 பேத்துக்குள்ளேயே டாமினேஷன் வந்து கடைசியாக பெங்களூர் வந்துச்சு. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஐபிஎலுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த ட்ரிக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஸோ வகுப்பில் ஆர்வம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், வகுப்பில் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உருவாகிறதுக்கு இந்த வகுப்பு உதவி பண்ணும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஆய்வுகள் கிடையாது. என்னுடைய 30 வருஷம் கிரிக்கெட் அனுபவம், 10 வருடங்களுக்கு மேலான ஜோதிட அனுபவம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் எடுத்த கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒளிவுமறைவு இல்லாமல் நம்மளுடைய மாணவர்களுக்காக மட்டும் இதை வந்து தர இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்களை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பு நடைபெறும் நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. வகுப்பு நடைபெறும் இடம் நம்பர் 70, பாலாஜி ரெசிடென்சி, வீரபத்ரா 2வது வீதி, சத்தி ரோடு, ஈரோடு. காப்பி பார் நேர் எதிரில், ஈரோடு. இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. ஒரு நாள் நேரடி மற்றும் ஜூம் வழியாகவும் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். 80% பிரசன்ன வெற்றியை வழங்குகின்றோம். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் கிரிக்கெட் பிரசன்னம் அறிமுகம், டாஸ் வென்ற நேரத்திற்கான பிரசன்னம், சிறந்த பேட்டர்களை தேர்வு செய்வது எப்படி, சிறந்த தடுப்பாளர் யார், சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் யார், சிறந்த சுழல்பந்து வீச்சாளர் யார், ட்ரீம் 11 தேர்வு எப்படி செய்வது, எண்கணிதம் கிரிக்கெட் பிரசன்னத்திற்கு உதவுமா, பஞ்சாங்க நாதர்களின் உதவி பெறும் அணி எது, எந்த நேரத்தில் ஆட்டத்தின் போக்கு மாறுபடும், ஸ்கோர் கணிப்பு எப்படி கணிக்கலாம், எந்த நாட்களில் பிரசன்னம் தவிர்க்க வேண்டும், எந்த அணி வெற்றி பெறும், ஆட்ட நாயகன் யார். மேலும் கிரிக்கெட் சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் 30 வருட கிரிக்கெட் அனுபவத்திலும் 10 வருட கிரிக்கெட் பிரசன்ன அனுபவத்தையும் பகிர இருக்கிறார்கள். பயிற்சி ஆசிரியர், ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed, DTEd, MA அஸ்ட்ரோ, PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, பள்ளிப்பாளையம். முன்பதிவு ஆரம்பம். முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி, B.Tech FT, MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. நிர்வாக குழு உறுப்பினர், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. செல் நம்பர் 9585585109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. நிர்வாக குழு உறுப்பினர், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. செல் நம்பர் 6380641574.